படத்தை வை. இந்த பாட்டு நல்லா இருக்கும், இதையே பாப்போம். நீ சொன்னா கேட்க மாட்டேன், இந்த படத்தை வை. இந்த பாட்டே நல்லா இருக்கும், இதையே பாப்போம். நீ போனை என் கையில குடு முத. ஏ வாசுகி, போனை எதுக்கு புடுங்குற? நீ ஏன் கொடுத்தா நான் எதுக்கு புடுங்க போறேன்? போனை குடு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, கூட சேர்ந்து வேணா பாரு, இல்ல கிளம்பு. சஞ்சனா, என்ன கோபப்படுத்தாத, ஒழுங்கா போனை கொடுத்துரு. நீங்க 2 பேரும் என்ன கோபப்படுத்தாதீங்க, ஒழுங்கா எதிச்சு ஓடிடுங்க. மா, நீங்க தூங்கலையா? எங்கடி தூங்க விடுறீங்க? எப்ப பாரு சண்டை தான். எதுக்குடி சண்டை போடுறீங்க? எல்லாம் இவளாலதாமா. எனக்குன்னு தங்கச்சி நான் அந்த வாச்சிருக்கா பாரு, ஒரு போனை கையில கொடுனா அதை கூட கொடுக்க மாட்டேங்க. நீ மட்டும் நான் கேட்டவனே ஏதாவது கொடுக்குறியா? நான் உனக்கு கொடுத்ததே இல்லையாக்கும். நிறுத்துங்கடி, திரும்பவும் ஆரம்பிக்கிறீங்களா? எழுந்துருங்க, 2 பேரும் போங்க. சமயக்கட்டுல போய் வெங்காயம் பூண்டு எல்லாம் உரிச்சு வைங்க, போங்க. என்னது வெங்காயம் பூண்டு உரிச்சு வைக்கவா? மா, நாங்க 2 பேரும் எங்க சண்டை போட்டோம்? சும்மா விளையாண்டுகிட்டு இருக்கோம். ஆமாமா. சஞ்சனா, வா நம்ம ரூம்ல போய் விளையாடுவோம். வா வாசுகி, போவோம். மா, நாங்க 2 பேரும் உள்ள போறோம், நீங்க படுத்து தூங்குங்க. தப்பிச்சோம். ஏய், 2 பேரும் நடிக்கிறீங்களாடி? போய் வெங்காயம் பூண்டை உரிச்சு வைங்கடி. என்னம்மா? போய் வேலையை பாருங்க. கருவாடை சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன், அதை தண்ணியை ஊத்தி ஊற வச்சுட்டு வெங்காயம் பூண்டை உரிச்சு வைங்க 2 பேரும். மா, கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யட்டுமா? போறோமா, போறோம். இதுக்கு தான் அம்மா கண்ணு முன்னாடியே இருக்கக்கூடாது, ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வேலை பார்க்க சொன்னா கறி வலிக்குங்கிறாளுவ. வந்துட்டீங்களா? தண்ணி கொண்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம். என்னங்க, என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க? ஆமா, ஒரு பையன் ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டான். எந்த பையங்க? யாரு? என்னாச்சு? என் ஃப்ரெண்டு ராஜா இருக்கான்ல, ஆமா. அவன் ஒரு பையன் பொண்ணு கேட்டு வந்திருக்கான். இதுக்கு எதுக்குங்க டென்ஷன் ஆகணும்? நல்ல பையனா கட்டி கொடுக்க வேண்டியதானே? சொல்றத முழுசா கேளு, ஊட ஊட பேசாத. சொல்லுங்க. பையன் பார்க்க நல்லா தான் இருக்கான், ஆனா சொந்த வீடு சொந்த வேலை எதுவுமே இல்ல. ஏன், அவன் வேலைக்கே போகல, சும்மா வெட்டியா இருக்கான். இந்த பையனுக்கு போய் யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? நான் தான் அவன்கிட்ட கேட்டேன். என் ஃப்ரெண்டு அவன் பொண்ணுக்கு மாசம் 10,000 செலவுக்கு மட்டும் கொடுப்பான்டா, நீ எப்படிடா அந்த பிள்ளைய பாத்துக்குவ அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்னங்க சொன்னா? அந்த 10,000 நம்பிதான் அங்கிள் நான் இருக்கேன், மாசம் மாசம் 10,000 கரெக்டா கொடுக்க சொல்லிருங்க, அதை வச்சு நான் குடும்பத்தை ஓட்டிக்கிடுவேன்னு சொல்றான். அப்படியாங்க சொன்னா? ஆமாமா. எவ்வளவு பொறுப்பான பையனா இருக்கான். பொறுப்பான பையனா? ஆமாங்க, 10,000 குடும்ப பொறுப்பெல்லாம் பாத்துக்கிறேங்கிறான். இப்படி பையன் கிடைக்குமா? உங்க ஃப்ரெண்ட்ட சொல்லி அந்த பையனுக்கே பொண்ணை கட்டி கொடுக்க சொல்லுங்க. சொந்த வீடு வேலைன்னு பாத்துட்டு இருக்கீங்க, பையன் இப்படி பொறுப்பா இருக்கானா மட்டும் பாருங்க. பாலா, உன்னை இவ்வளோ நாளா நான் அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அப்பவும் இப்பவும் அறிவாளி தாங்க. சரிதான். மா, வெங்காய பூண்டெல்லாம் உரிச்சு வச்சிட்டோம், வந்து பாத்துக்கோங்க. சரிடி. என்னங்க, உங்களுக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு தான் இன்னைக்கு வைக்க போறேன், கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, டக்குன்னு சமைச்சு கொண்டு வந்துடுறேன். இவ கரெக்டா யோசிக்கிறாளா இல்ல நம்ம தப்பா யோசிக்கிறோமா? பரவாயில்லையே, 2 பேரும் வெங்காயம் நறுக்கி பூண்டை உரிச்சு தக்காளி முதற்கொண்டு நறுக்கி வச்சிருக்காளுங்க. கருவாட்டுல தண்ணியை ஊத்தி ஊறவேன்னு சொன்னேன், பாரு அப்படியே போட்டு வச்சிருக்காளுங்க. ஒண்ணு செஞ்சா ஒரு வேளையை மறந்துறது, இதுகளை வச்சுக்கிட்டு. அச்சோ, எறும்பா வந்துருச்சா? இந்த கருவாடை பார்த்தா எறும்புக்கு என்னதான் தோணுமோ? எவ்வளவு எறும்பு அதுங்கள வந்துருச்சு பாரு. இதுகளே பாதி கருவாடை தின்னு காலி பண்ணிருங்க போல. என்ன பண்ணாலும் எறும்பு போதான் பாரு. எறும்புகளா, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நானா உங்களுக்கு சாப்பாடு போட மாட்டேனா சொல்றேன்? வெளிய வாசல்ல எவ்வளவு சீனி கொட்டி வச்சிருக்கேன், அத போய் சாப்பிட வேண்டியதானே? வீட்டுக்குள்ள ஒரு பண்டை வைக்க விட மாட்டேங்கிறீங்க. உங்களை இப்படியே தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, எறும்பு சாக்பீஸ் வாங்கி கோடு போட்டுருவேன் ஃபுல்லா. என்ன உன்னை வயிறேன்னு தெரியுதா? நின்னு பாக்குற. என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்கா? சொல்லுங்க, இனி வீட்டுக்குள்ள வருவீங்களா? என்னாச்சு இவளுக்கு? யார்கிட்ட பேசுறா? எறும்பே சொல்லு, நான் பேசுறது புரியுதுல? நின்னு என்ன பாக்குறேல, அப்பனா இனி வர மாட்டேன்னு சொல்லு. ஐயோ, எறும்பு கிட்டயா பேசிக்கிட்டு இருக்கா? இவ பேசுறது இல்லாம எறும்ப வேற சொல்லுன்னு. நீங்களாம் பாவம்னு சீனி வெளியே வைக்கிறேன், அதை மட்டும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. வீட்டுக்குள்ள வந்து வெல்லம் கருப்பட்டி அதுக்கானதுன்னு இந்த மாதிரி கருவாடு கறி வாங்கி வச்சா கறி எல்லாத்தையும் வந்து சாப்பிடுறீங்க. உங்களை நம்பி எதையாவது 2 நிமிஷம் அப்படியே வைக்க முடியுதா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க?
நாம கொஞ்ச நேரம் அவளை ஏமாத்துவோம். பின்னாடி நின்று எறும்பு பேசுற மாதிரி பேசுவோம். சொல்லு, என்ன சொல்ல சொல்ற? சொல்லு சொல்லுங்கற. ஏ எறும்பே, நீயா பேசுற? ஆமா, நான் தான் பேசுறேன். நல்லா நீங்க மட்டும் வெல்லம் நாட்டு சக்கரைன்னு சாப்பிடுறீங்க, எங்களுக்கு மட்டும் சீனிய கொண்டு வந்து போடுறீங்க. இவ்வளவு விவரமாவா எறும்பு பேசும்? திரும்பி பார்க்கறேன். யாரையும் காணோம், எறும்பு தான் பேசுதா? என்னங்க 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 என்னதான் பண்றாரோ, என்னன்னு கேக்குறாரான்னு பாரு. எதுக்கு உன் வீட்டுக்கார கூப்பிடுற? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுடி. இந்த மனுஷன் தான் எறும்பு மாதிரி பேசுறாரா? என்னென்ன பேசுறாருன்னு கேப்போம். வாடி போடின்னு பேசிட்டு இருக்க. அப்படித்தான் பேசுவேன். டெய்லி சீனியா சாப்பிட முடியுமா? கருவாடுனா எங்களுக்கு உயிர். அத கண்ணுல கட்டாம ஒளிச்சு ஒளிச்சு வைக்கிறீங்க. எங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்க வேண்டாமா? என்னது, கருவாடை கொடுக்கணுமா? ஆமாண்டி, நீங்க சாப்பிடுற எல்லாத்துலயும் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. என் வீட்டுக்கு வந்து என்னையும் அதிகாரம் பண்றியா? இரு இரு, எறும்பு சாக்பீஸ் வாங்கிட்டு வர சொல்லி எல்லா இடத்துலயும் போடு போட்டு வரேன். பிறகு எப்படி என் வீட்டுக்குள்ள வருவீங்கன்னு பாப்போம். எறும்பு நினைச்சு எவ்வளவு கோபமா பேசிட்டு இருக்கா பாரு. போ போ, நீ முத வீட்டை விட்டு போ. ஏய் குண்டாணி, என்னையே வீட்டை விட்டு விரட்டியா? குண்டாணியா? இதான் சாக்குன்னு இந்த மனுஷன் எப்படி வயிறா இருப்பாரு. ஆமாண்டி குண்டாணி, என்னையா சாக்பீஸ் போட்டு கொல்லுவேன்னு சொல்ற? இரு இரு, எங்க கூட்டத்துல சொல்லி நாங்க எல்லாம் ஓ வீட்லயே வந்து தங்கிடுறோம். என்னென்ன பேசுறாரு பாரு இந்த மனுஷன். ஏய் எறும்பே, எங்க ஓடுற? நில்லு. ஏய் ஏய் நில்லு, எங்க ஓடுற? நில்லு, உன்னை கொல்லாம விட மாட்டேன். என்ன பார்த்தா குண்டானிங்கிற? அப்படித்தாண்டி சொல்லுவேன் குண்டானி. இந்த மனுஷன் இதான் சாக்குன்னு எத்தனை தடவை குண்டானி குண்டானிங்காரு. சிரிக்கிறியா? பாலா பாலா, என்கிட்ட பேசுனது கட்டெருமை நினைச்சா காட்டெருமையால இருக்கு. காட்டெருமையா? உங்கள இந்த தோசை கரண்டி எங்க? என்னது, தோசை கரண்டியா? ஆமாயா, எறும்பு மாதிரியா பேசுற? ஒண்ணு ஆத்தாடி, மாணிக்கம் தப்பிச்சிடுறா. என்னங்க, போகாதீங்க, நில்லுங்க. எதுக்கு? உன்கிட்ட அடி வாங்கவா? போவியா? எறும்பு கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருந்தா சரி, பாவன் கூட சேர்ந்து நானும் பேசினேன். இதுக்கு நீ என்ன பாராட்டணும். கரண்டிய தேடுற? அதுக்காக என்ன குண்டானின்னு சொல்வீங்களா? அது செல்லமா சொன்னேன் பாலா. பாலா என்னங்க? ஓடிட்டாரு. எறும்பு மாதிரி பேசுற ஆள பாரு. பசிக்குதுடி, சீக்கிரம் கருவாட்டு குழம்பு வச்சு கொண்டு வா. ஏய் சஞ்சனா, என்னம்மா? ஏய், உள்ள பழைய சோறும் நேத்து வச்ச கருவாட்டு குழம்பும் இருக்கு, அதை எடுத்துட்டு வாடி சாப்பிட. நேத்து எறும்பு கூட சண்டை போட்டு வச்சிங்களே, அந்த கருவாட்டு குழம்பையா இன்னும் வச்சிருக்கீங்க? ஆமாண்டி, அதைத்தான் வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா. வாடாக்கா. வா வனிதா. அம்மா, இனி நீங்க சாப்பிட்ட மாதிரி தான். இதுக்குதான் அப்பவே எங்க கூட உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொன்னேன். கேக்குறீங்களா? வாடாக்கா. சொல்லு வனிதா. கடைக்கு போவோம்க்கா, வாங்க. எந்த கடைக்குடி? நீ போயிட்டு வா, நான் வரல. வாங்க பாலாக்கா, உங்களை கூட்டிட்டு வர சொல்லி வள்ளி வேற ரோட்ல நின்னுகிட்டு இருக்கா. வாங்க எல்லாரும் போயிட்டு வருவோம். ஏய், நான் இன்னும் சாப்பிட கூட இல்ல, கொஞ்ச நேரம் பொறு, சாப்பிட்டு போவோம். ஐயோ பாலாக்கா, நம்ம போறதே சாப்பிடறதுக்கு தான். சாப்பிடவா? என்ன வனிதா சொல்ற? நம்ம ஊர்ல ஒரு புது தள்ளுவண்டி கடை வச்சிருக்காங்களாம், அங்க சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்காம் பாலாக்கா. வாங்க இன்னைக்கு போய் அதை சாப்பிட்டு பாப்போம். போறியா? கடையில நாமளா போய் சாப்பிட்டுக்கிட்டு நல்லாவா இருக்கும்? நானும் வரல வனிதா, நீ வேணா போயிட்டு வா. பாலாக்கா, என் வீட்டுக்கார ஆபீஸ் பக்கத்துல தான் கடையா, அவர் தான் சொன்னாரு. வாங்க, வள்ளியும் எங்க அத்தையும் வேற ரோட்ல நிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வருவோம் பாலாக்கா, கிளம்புங்க. என்னம்மா நீ வேற அச்சலாத்தி படுத்துற. வனிதா நீ நட, என் வீட்டுக்கார்ட்ட போன் போட்டு சொல்லிட்டு வாரேன். சரி பாலாக்கா. என்னம்மா, பழைய சோறுல இருந்து தப்பிச்சிங்களா? சுட சுட ஹோட்டல்ல போய் சாப்பிட போறீங்க? ஆமா, ஹோட்டல். அவளே தள்ளுவண்டி கடைன்னு சொல்லிட்டு போறா. அவளுக்கு எந்த கடையில என்னத்தை கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாளுங்க. இவளுக்கு கூட ஃப்ரெண்ட்ஷிப் பேசுறது ஒரே தொந்தரவா தான் இருக்கு. பாலாக்காவையும் காணோம், அவங்கள கூப்பிட போன வனிதாவையும் காணோம். அதுக்கு தான் நாமளும் பாலாக்கா வீட்டுக்கு போவோம்னு சொன்னேன், நீ கேட்டியா? இப்படி நடு ரோட்ல நிக்க வச்சிருக்க. ஏன் இசக்கி, அதுக்காக உன்னை ரூம் போட்டா நிக்க வைக்க முடியும்? நில்லு, இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. இவளுக எப்ப வார? யார் இவன் நம்ம பக்கத்திலே வந்து நின்னுகிட்டு இருக்கான்? ஏ வள்ளி, என்ன? அங்க பாரு, உன் பின்னாடி ஒருத்தன் அப்பையில இருந்து நின்னுகிட்டே இருக்கான். பார்த்தேன். என்ன உசு உசுங்கிறான்? நம்மள தான் கூப்பிடுறானா?
நம்ம பார்த்தா அங்கிட்டு திரும்பிக்கிறான். யார் இவன் தெரியல. இதுகளை வேற இன்னும் காணோம். ஐயே, இவனோட தொந்தரவால போச்சு. போறான் போறான், போய் தொலை அப்படியேவும். சே, ரோட்ல பொம்பளைங்க மட்டும் தனியா நிக்க முடியுதா? ஏ வள்ளி, திரும்பவும் பின்னாடி நிக்கிறான். இவன் எதுக்கு நம்மளையே சுத்தி சுத்தி வாரான்? அதான் எனக்கும் தெரியல இசக்கி. எனக்கு தெரியும் வள்ளி, அழகான பொண்ணு நான் இங்க நிக்கிறேன்ல, அதான் இந்த பையன் இங்கேயே சுத்தி சுத்தி வாரான்னு நினைக்கிறேன். இசக்கி, அழகான கிழவின்னு சொல்லி ஏத்துக்கிறேன், அழகான பொண்ணுன்னு மட்டும் சொல்லாத. என்ன பார்த்து கிளவிங்கிறான். சீப்பா இவன. டேய், என்னடா, யாரா நீ? எதுக்கு இங்கேயே சுத்தி சுத்தி வார? டேய் சொல்லுடா, எதுக்குடா திரும்புற? ஹலோ, நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றேன். பஸ்ஸுக்கு நிக்கிறவன் இங்கே எதுக்குடா நிக்கிற? அங்கிட்டு போய் நில்லு போ. ஹலோ, பஸ் ஸ்டாப் தான், நான் இங்க தான் நிப்பேன். ஆனா பஸ் இங்க நிக்காதே. போ, அங்கிட்டு போய் நில்லு. மறுக்குமா மாமே என்ன மயக்குதே பஞ்சவர்ணா மடியிலே ஊஞ்சல் போட மானேவா. ஐய, டேய் மட கழுத, என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன்னைத்தானே ஹே உன்னைத்தானே. உன்னை தானே வா, குரங்கு வாயா. எடு அந்த செருப்ப. இந்தா வள்ளி. என்ன இசக்கி, காலை தூக்கி மூஞ்சில வச்சிருவ போல. நீ தானே எடு செருப்ப. என்ன இந்தா செருப்ப கழட்டிக்கோ. முளைக்காத, செருப்ப குனிஞ்சு கழட்டணும்ல. இந்த குரங்கு வாயனை விரட்டிட்டுருவோன்னு பார்த்தா இசைக்கு கிறுக்குத்தனம் தான் பண்ணுது. இதுகளெல்லாம் சுத்தி வச்சுட்டு ஒரு சாப்பாடு கூட சாப்பிட போக முடியல. ஹலோ, எனக்கு உங்க செருப்பெல்லாம் வேணாம். போன் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஏண்டா, அதை திருடிட்டு போறியா? இல்ல இல்ல, உங்க போன் நம்பர் சொன்னா போதும். போன் நம்பரா? எங்க போன்ல நம்பர் மாதிரி இருக்காது. அது சோப்பு டப்பா மாதிரி செவ்வகமா இருக்கும். அது இல்ல, உங்க போனுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்களே, அத கேட்டேன். நம்பரா? எங்க போனுக்கு நம்பர்லாம் கொடுக்கல, கவர் தான் கொடுத்தாங்க. ஐயா, அது இல்லங்க. எங்களுக்கும் இல்லங்க, ஒரு போன் கவர் தான் இருக்கு. அத உங்ககிட்ட எப்படி கொடுக்க முடியும்? இந்த மாதிரி பேசினா எவனும் யார்கிட்டயும் போன் நம்பர் கேட்க மாட்டான். ஐயோ, உங்களுக்கு புரியல. அது வந்து போன் நம்பர் கேட்டேன். இதோ வந்துருச்சே உங்க பஸ். போங்க போங்க, பஸ் உங்களை விட்டுட்டு போயிட போகுது. ஐயா, அந்த குதிரை மாதிரி இருக்கிற அக்காட்ட போன் நம்பர் வாங்கன்னு பார்த்தா இந்த குள்ள கத்திரிக்காய் பாட்டி பாடா படுத்துது. அண்ணா போங்க, பஸ் போயிட போகுது. அண்ணாவா? அண்ணா நானா ஓடிட்டான் பாரு வள்ளி. இப்படி அவனுக்கு புரியுற மாதிரி பேசுறத விட்டுட்டு செருப்பேடு விளக்கமாறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா ஆமா, ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும் நீ பேசுனது அவனுக்கு. வள்ளி, இங்கேயா நிக்கிற? நாங்க 2 பேரும் அங்க நம்ம தெருவுக்குள்ளே உன்னை பாத்துக்கிட்டு இருக்கோம். இங்க கடை பக்கத்துல நிக்கிறேன்னு தானே நான் சொன்னேன். லேட்டா வந்துட்டு அதுக்கு காரணம். ஏடி வள்ளி, கடைக்கு போனா நீ மட்டும் போக வேண்டியதானே? ஏன் என்னையும் சேர்த்து கூப்பிட்டுட்டு பாடா படுத்துற? நான் மட்டும் தனியா போனா என் வீட்டு மனுஷன் என்ன அந்த கிளிப்பாரு. அதேது உங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போனா உங்க கூட நான் போனதா நினைச்சிட்டு ஒன்னும் சொல்ல மாட்டாரு. அடுத்து இந்த வள்ளி கடைக்கு கழுதைக்குன்னு கூப்பிடட்டும், போக கூடாது எங்கேயும். சரி வாங்க வாங்க போவோம். ஏ வனிதா, இவ்வளவு நேரம் ஒரு பையன் எங்களையே சுத்தி சுத்தி வந்தான். என்ன பார்த்து பாட்டெல்லாம் படிச்சான். அப்படியா? இசக்கிதான் ஏதேதோ பேசினா, அவனுக்கு என்ன புரிஞ்சதோ ஓடிட்டான். அவன் கண்ணு கெட்டவனா இருப்பான் வள்ளி. கண்ணு கெட்டவனா? ஆமா ஆமா, உன்னை பார்த்துலாம் பாட்டு படிச்சானா? கண்ணு தெரியாதானா இருப்பான். விடு விடு. இந்த தள்ளு வண்டி கடையை தான் சொன்னீங்களாடி? ஆமா பாலாக்கா, இங்கதான் சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இங்க எங்க தயிர், வெங்காயம், மோர், மிளகா இதெல்லாம் தானே வச்சிருக்காங்க. ஆளுக்கு ஒவ்வொரு சாப்பாடு தரவா? என்னென்ன சாப்பாடு வச்சிருக்கீங்க? நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே சாப்பாடு தாமா. ஒரே சாப்பாடு தானா? ஏ வனிதா, நீ தானே சாப்பாடு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு என் வீட்டுக்காரர் சொன்னாருன்னு சொன்ன. அது இந்த கடை தானா? ஆமா வள்ளி, இந்த பக்கத்துல தான் என் வீட்டுக்கார ஆபீஸ் இருக்கு. இந்தாங்கம்மா, சாப்பிடுங்க. ஏய் என்னையா, நாங்க என்னென்ன சாப்பாடு ஏதுமே கேட்கல, நீ அதுக்குள்ள கையில கொடுத்துட்ட. இங்க சாப்பிட தானமா வந்தீங்க? இங்க இருக்கிறது இந்த ஒரே சாப்பாடு தான், சாப்பிட்டு கிளம்புங்க. இது என்ன வனிதா, மோரா? இல்லம்மா, பழைய சோறு. பழைய சோறா? ஆமாமா. கூறுகட்ட வனிதா, இதத்தான் நான் வீட்லயே சாப்பிடுறேன்னு சொன்னேன். என் வீட்லயாவது கருவாட்டு குழம்போட வச்சு சாப்பிட்டுப்பேன். புது தள்ளுவண்டி கடை சாப்பிட வாங்கன்னு சொல்லி நடு ரோட்ல வச்சு பழைய சோறை சாப்பிட வச்சியடி. ஐயோ பாலாக்கா, என் வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவாரு, உன் சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு என் ஆபீஸ் பக்கத்துல புது தள்ளுவண்டி கடை வந்திருக்கு, அதுல சாப்பாடு அவ்வளவு அருமையா இருக்கும்,
தினம் நான் அதையே கூட சாப்பிட்டு போயிருவேன்னு சொல்லுவாருக்கா. நான் அவர் சொல்றத நம்பி இங்க விதவிதமா சாப்பாடு நிறைய இருக்கும்னு நினைச்சுதான் உங்க எல்லாத்தையும் இங்க கூட்டிட்டு வந்தேன். இதுல இருந்து நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ சூட சமையல் செஞ்சு அவருக்கு சாப்பாடு போறது கூட நல்லா இல்லைன்னு ஒட்ட இப்படி நான் சுக்கா சொல்லியிருக்காரு. அதானேக்கா, இந்த மனுஷனுக்கு போய் இருக்கு. வனிதா, பாலா, சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க. சாப்பாடு எவ்வளவு டேஸ்டா இருக்கு. சீக்கிரம் சாப்பிடுங்க, இன்னொரு பானை வாங்கி சாப்பிடுவோம். சரி, என்ன பண்ண, பழைய சோறும் உடம்புக்கு நல்லது தானே. நம்ம வீட்லலாம் வச்சு சாப்பிட மாட்டோம்னு இப்ப இதுக்கும் கடை வந்துருச்சு போல. ஆமா ஆமா, நம்ம நிலைமை ரொம்ப மோசமா தான் போய்கிட்டு இருக்கு. சரிண்ணே, பழைய சோத்துக்கு கடிச்சுக்க ஒண்ணும் இல்ல. இதோ இருக்கேம்மா மிளகா, வந்து எடுத்துக்கோங்க. பழைய சோத்தோட கடிச்சு சாப்பிடுங்க, சாப்பாடு சுருன்னு உள்ள போகும். மிளகா என்னண்ணே பச்சையா இருக்கு? பச்சை மிளகாமா? பச்சை மிளகா தான், அதை ஏன் பச்சையா வச்சிருக்கீங்க? என்னம்மா, என்ன பச்சை மிளகாயா அப்படியே பச்சையா தான் வச்சிருக்க முடியும், அதுக்காக கலரை மாத்தியா வைக்க முடியும்? ஐயே, இவர் நம்ம கலரை பத்தி பேசுறோம்னு நினைச்சிட்டாரு போல. இல்லண்ணே, அந்த மிளகாய ரெண்டா கீறி அதை எண்ணெயில அப்படியே லைட்டா வறுத்து தூள் உப்பு தூவி கொண்டு வந்திருந்தீங்கன்னா பழைய சோத்துக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதை விட்டுட்டு பச்சை மிளகாய கொண்டு வந்திருக்கீங்க. ஐயே, ஏமா என்ன இப்படி பாடா படுத்துற? உனக்கு பச்சை மிளகா தானே பிரச்சனை. இரு, நாளைக்கு சிவப்பு மிளகாயா பார்த்து கொண்டு வரேன். வள்ளி, சாப்பாடு கூடயே மிளகாய குட்டி குட்டியா நறுக்கி போட்டு கொத்தமல்லி தலை, தயிர் எல்லாம் ஊத்தி மிக்ஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு மேல உனக்கு என்ன கடிச்சுக்கட வேண்டியிருக்கு? கம்மனு சாப்பிட்டுட்டு வா, வீட்டுக்கு கிளம்புவோம். கம்மங்கூழ் குடிக்க மாத்திர கூட அவ்வளோ சைடிஸ் இருந்தது. இந்த பழைய சோறு சாப்பாட்டுக்காரரு பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் இதை கொண்டு வந்து சைடிஸ்ன்னு வச்சிருக்காரு. என்னத்த சொல்ல? சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல வள்ளி. இனிமேல் பழைய சோறா இருந்தாலும் நம்ம வீட்லயே போட்டு சாப்பிட்டுருவோம். வேமா சாப்பிடுங்க. இவ்வளவு நேரம் நின்று வாய் பேசிக்கிட்டே இருப்பீங்க? அங்க திரும்பி பாருங்க, இவ்வளவு கஸ்டமர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. சீக்கிரம் சாப்பிட்டு சட்டு புட்டுன்னு காசை கொடுத்துட்டு கிளம்புங்க. பழைய சோத்துக்கு நிறைய கஸ்டமர் வேற இருக்காங்களா? ஆமா பாலாக்கா, அங்க பாருங்க பின்னாடி எவ்வளவு பேர் நிக்காங்கன்னு. ஆமாண்டி, பழைய சோறை வீட்டுல போட்டு கொடுத்தா சாப்பிடறது இல்ல, கடன் போட்டு வித்தா இவ்வளவு ஆளுங்க வந்து சாப்பிட வராங்க. சரிதான் பாலாக்கா, பேசாம நம்ம தெருவுலையும் இந்த மாதிரி ஒரு தள்ளு வண்டியை போட்டு பழைய சோறு கடை நம்மளும் ஆரம்பிச்சிருவோம். ஆமா வனிதா, நல்லா வியாபாரம் கடை கட்டும். சாப்பிட்டு காசை கொடுத்துட்டு கிளம்புங்கம்மா. எனக்கு போட்டியா இன்னொரு கடை வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? கிளம்புங்கம்மா முதல் இங்க இருந்து. கிளம்புறோம். ஒரு சாப்பாடு எவ்வளவுன்னு சொல்லுங்க. 200 ரூபாமா? 200 ரூபாயா? ஆமாமா, நார்மலா வந்து சாப்பிட்டா 100 ரூபாய் தான். நீங்க என்கிட்ட வந்து என் தொழிலெல்லாம் கத்துக்கிட்டீங்க, அதனால உங்க ஒரு ஆளுக்கு 200 ரூபாய். ஐயோ, இது உச்சி வெயில் கொள்ளையால இருக்கு. அதானே சமைச்சிருக்கடி. நீ என்ன சமைச்சிருக்க? சோத்துல உப்பு போட்டிருக்கியா? சாம்பார் வைக்க சொன்னா ரசம் கொண்டு வந்து கொடுக்கற. அது சாம்பார் தான். சாம்பாரா? சாம்பார் அத நீ தான் சொல்லணும். வீட்டுல இவ்வளவுதான் தண்ணி இருந்ததுன்னு சாம்பாருக்குள்ள ஊத்துனியாக்கும்? இல்லங்க, இன்னும் நிறைய தண்ணி இருக்கு. ஓ, இன்னும் நிறைய தண்ணி இருக்கா? கொண்டுட்டு வா, வந்து இன்னும் ஊத்தி விடு சாம்பார்ல. அப்படியாங்க? கொண்டு வந்து ஊத்தட்டா? நைட்டுக்கும் சாம்பார் சரியா போயிடும். என்ன நினைச்சு நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? சாப்பாட வாயிலேயே வைக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னும் தண்ணியை கொண்டு வந்து ஊத்த போறியா? இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. நீ சமைச்சத மனுஷன் சாப்பிடுவானா? நீங்க சாப்பிடுங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். மனுஷன் சாப்பிடுவானான்னு சொல்றேன், ஆனாலும் என்ன திரும்ப நீ சாப்பிடுங்கிற. வர வர உனக்கு பயம் இல்லாம போச்சு என்ன? என்னங்க இப்படி அடிக்கிறீங்க? நாளைக்கு நான் இந்த சமையல் கூட செய்ய மாட்டேன். நீ சமைக்கிறதெல்லாம் சமையலா? இத சமைக்க மாட்டேன்னு வேற சொல்ற. ஏத்தேத்து வாய் பேச கத்துக்கிட்ட. உனக்குலாம் இன்னும் 4 கொடுக்கணும். என்னங்க வலிக்குது? போங்க, சொன்னா கேளுங்க, வலிக்குது பாத்துக்கோங்க. வலிக்கட்டும், நல்லா வலிச்சாதான் நாள்ல இருந்து ஒழுங்கா வேலை பாப்ப. நீங்க பார்க்க வேண்டியதானே? நாளைல இருந்து நீங்க சமையல் பண்ணுங்க. உப்பு வரப்பெல்லாம் கரெக்டா போட்டு எப்படி பண்றீங்க நானும் பாக்குறேன். நான் சமைக்கிறதுக்கு நீ எதுக்குடி வீட்ல இருக்க? என்னங்க வேணாங்க, திரும்ப அடிக்கிறீங்க. அப்படித்தான் அடிப்பேன். என்னங்க லூசுங்க, உங்களுக்கு என்ன லூஸ் எதுவும் பிடிச்சிருச்சா? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இப்படி போட்டு அடிக்கிறீங்க? நீ இப்படி வாய் பேச நான் அடிக்கதான் செய்வேன் உன்ன. நில்லுங்க, இனி அடிச்சீங்கன்னா பாத்துக்கோங்க. உப்பு போட மறந்துட்டேன், அதுக்கு இந்த அடி அடிக்கிறீங்க. இனி நான் இங்க இருக்கவே மாட்டேன், எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். பாலா, நீங்க என்ன சொன்னா நான் கேட்க மாட்டேன். ஏறுமைங்க, என்ன அடி அடிக்கிறீங்க? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகத்தான் போறேன். நான் சமைக்கிற சாப்பாடு கூட இல்லாம பட்னியா கடங்க. பாலா, நான் சொல்றத கேளு. கேட்க முடியாதுங்க, கேட்கவே முடியாது. எங்க அம்மா வீட்டுக்கு போகத்தான் போறேன்.
ஏ அது இல்லடி, சொல்றத கேட்டுட்டு போ. என்ன என்ன சொல்ல போறீங்க இப்போ? உங்க அம்மா வீட்டுக்கு போறது சரி, ஒரே நாள்ல திரும்ப வந்துடாத. ஒரு வாரமாவது இருந்துட்டு வா. அது வரைக்குமாவது நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். ஏய் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்களே, நான் திரும்பவே வர மாட்டேன். உங்களுக்கும் சமைக்க தெரியாம சமைக்க ஆள் இல்லாம கஷ்டப்படுங்க. ஆ போ போ, நீ பெரிய குக்கர் தான். போ போ, கோச்சிட்டு போறியோ? எனக்கு என்ன, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பேன். போடி போ, யார் வேண்டான்னா? கோபப்படுறாளாம், கோபம். போ போ. ஐயே என்ன இந்த மனுஷன் தூங்கிக்கிட்டு இந்த புலம்பு புலம்புறாரு. நீ இல்லைனா தாண்டி நான் எனக்கு ராஜாவா வாழுவேன். போ போ போ. என்ன இந்த மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்காரு? காலை எடுடி, மேல மேல தூக்கி போட்டுட்டு. என்னங்க என்னங்க? போ நீ போ, சந்தோஷமாக நான் இருக்கேன், திரும்பவும் வந்துடாத. போ நீ போ. போகவா? யார சொல்றாரு? ஏய் என்னங்க ஆ என்னங்க என்ன புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், நீ இன்னும் போகலையா? இன்னும் எதுக்கு இங்க நின்னுக்கிட்டு இருக்க? போ போடி போ. என்னங்க புலம்புறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? தூக்கத்தை ஏங்க இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? தூக்கத்திலையா? என்ன பாலா சொல்ற? தூங்கிக்கிட்டா இருந்தேன் நானு. இது இது நைட்டா? நைட்டா? விடிஞ்சிருச்சு. காலையில மணி 6. மணி 6? அப்பனா இவ்வளவு நேரம் நம்ம கண்டதுலாம் கனவா? ஐயோ, என்னங்க என்ன ஆச்சு? இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி முழிக்கிறீங்க. கெட்ட கனவு எதுவும் கண்டீங்களா? ஆ இல்ல இல்ல, ரொம்ப நல்ல கனவு தான் கண்டேன். ஐயோ, அது கனவா போயிடுச்சே. நல்ல கனவா? என்ன கனவுங்க கண்டீங்க? அது வந்து பாலா, நீ உங்க அம்மா. நான் எங்க அம்மா? என்னங்க சொல்றீங்க? முழுசா சொல்லுங்க. அதுக்குள்ள என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? முழுசா சொல்லவா? முழுசா சொன்னா கனவுல நடந்தது அப்படியே இங்க மாத்தி நடக்கும். என்னங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இல்லாட்டி புலம்புறீங்க? தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னதாங்க ஆச்சு? ஒண்ணு இல்ல, ஒரு கனவு கண்டேமா, அது முழுசா ஞாபகம் இல்ல, அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? எதுவும் பயங்கரமா பேய் கனவு எதுவும் கண்டீங்களா? பயந்துட்டீங்களாங்க? போய் கருப்பசாமி கோவில்ல தண்ணி எரிஞ்சிட்டு வந்துருவோமா? வேணாமா, பயப்படுற மாதிரிலாம் கனவு இல்ல, ரொம்ப நல்ல கனவு. இவ்வளவு சந்தோஷமான கனவு நான் கண்டதே இல்ல தெரியுமா? என்ன நிஜம் நினைச்சு கொஞ்ச நேரம் ஏமாந்துட்டேன். சரி சரி விடுங்க, அதை ஏன் நினைச்சு புலம்பாதீங்க. இருங்க, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். போங்க, எந்திரிச்சு போய் முகத்தெல்லாம் கழுவிட்டு வாங்க. சரி பாலா. ஏய் சஞ்சனா, வாசுகி, எழுந்துங்கடி, மணி ஆச்சு. எழுந்துங்கடி, 2 பேரும் டீ போட போறேன். ஒருத்தியாவது அசைறாள்களான்னு பாரு. பாலா, என்னங்க? பகல் கனவு பழிக்குமாமா? தெரியலங்க, படிச்சாலும் பழிக்கும். எந்திரிச்சதுல இருந்து கனவு கனவுங்காரு. அப்படி என்ன கனவு கண்டாரோ? நல்ல கனவுங்கிறாரு, அப்புறம் மறந்துட்டேங்காரு, நம்ம கிட்ட சொல்லவும் மாட்டேங்காரு. இந்த மனுஷனுக்கு நீ காலங்காத்தலே என்னமோ ஆச்சு. என்னன்னு தெரியல, மனசெல்லாம் ஒரே சந்தோஷமா இருக்கே. நாம கண்ட கனவு அப்படி. நாம பாலாவை அடிக்கிறதும், அவ கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னதும், நாம இனி திரும்பவே வந்துடாதன்னு சொல்லி அனுப்புனதும் எல்லாம் கனவாவே போச்சு. சரி போட்டோம், கனவாது இப்படி வந்துச்சே. பாலா, என்ன கனவு கண்டீங்க? பாலா, சொல்லுங்க சொல்லுங்க, என்ன கனவு கண்டீங்க? அது வந்து மறந்துட்டேனேமா. ஓ மறந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷமான கனவு. ஏங்க மறந்தீங்க? பாலா, என்ன சொல்ற? என்ன சொல்றேனா? நீங்க கண்ட கனவுலாம் என் காதுல விழுந்துருச்சு. பாலா, தெரியாதனமா அப்படி கனவு கண்டுட்டேன். தெரியாதனமா கண்டீங்க சரி, சந்தோஷமான கனவுன்னு சொன்னீங்க. என்ன பாலா முறைக்கிற? நீ என் ரோசு குட்டில. போ போ, மாமாவுக்கு டீ போட்டு கொண்டு வா. ஐயோ, என்ன சொன்னாலும் சமாதானம் ஆக மாட்டேங்காளே, இந்த முறை முறைக்கிறா. டீ வேணுமா? எருமைங்க பண்ணீங்க, என்ன அடிச்சு எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விடுற மாதிரியா கனவு கண்டீங்க? உங்களை பாலா வேணாம், இனி அப்படி கனவு காணவே மாட்டேன். கனவு கண்டாராம் கனவு. பாலா, கோச்சத்துக்கிண்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிடாத.
இந்த மனுஷனை அப்படியெல்லாம் கோச்சிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட மாட்டேன். வேணா நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போங்க. எல்லாம் சரி, ஓரளவு ஏத்துக்கிறேன். ஆனா கடைசியா ஒண்ணு கேட்டீங்க பாரு. என்னத்த கேட்டு தொலைச்சோம்? பகல் கனவு பழிக்குமான்னு. அதத்தான் ஏத்துக்க முடியல. சும்மா விளையாட்டுக்கு பாலா. ஒழுங்கா உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருங்க. கனவு கண்டாராம் கனவு. அப்பா. டேய் தங்கங்களா, முழிச்சுதான் இருக்கீங்களா? ஆமாப்பா, உங்க 2 பேர் சத்தத்துல தூங்க முடியுமா? கனவு கண்டா மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டியதானப்பா. இல்லாட்டி எங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? அம்மா கிட்டயே சொல்லி ஏன்பா மாட்டிக்கிறீங்க? என்னடா பண்ண சொல்ற? சந்தோஷத்துல போனமுனே உங்க அம்மா கேட்டுக்கிட்டா. சரியான அடியோ. தங்கங்களா, கனவுல அம்மாவை அடி வெளுத்துட்டேன். கோச்சிட்டு அவ அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னானா பாத்துக்கோங்க. சரிப்பா, கனவை நினைச்சே மனசை தேத்திக்கோங்க. ஏய் பொடி கழுதைகளா, கிண்டலா பண்றீங்க உங்க 2 பேத்தையும்? வா வாசுகி, ஓடிடுறான். ஏய் தங்கங்களா. நீங்க கனவை நினைச்சிட்டு உட்காந்துருங்க, டீ போட்டு கொண்டு வரேன்.